இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. 2 மாவட்டங்களிலும் நாளை மறுநாள் மிக கனமழை பெய்யும் என்றும் அறிவிப்பு. நெல்லை, தேனி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்சு அலர்ட். 4 மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிப்பு. நெல்லை, தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உதகையில் மரம் முறிந்து விழுந்து கேரளாவைச் சேர்ந்த சிறுவன் உயிரிழப்பு. சுற்றுலா வந்தபோது நிகழ்ந்த சோகம். சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வெப்பநிலை அதிகளவாக 36 டிகிரி செல்சியஸாக நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு அரபிக்கடல், கேரள கடலோர பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். பாதுகாப்பு கருதி 29ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. கோவாவிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நெல்லைக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான நாட்டு படகுகள் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்பதால் இடிந்த கரை, கூட்டப்பனை, கூட்டப்புலி உள்ளிட்ட 10 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. உதகை தாவரவியல் பூங்கா மற்றும் ரோஜா பூங்கா நாளை மூடல். ரெட் அலர்ட் எச்சரிக்கையை அடுத்து கூடலூர், ஊசிமலை காட்சிமுனை பகுதிக்கு செல்லவும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை. கோவையில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டதால் வெளியங்கிரி மலையேற தற்காலிக தடை. பக்தர்களின் நலன் கருதி வனத்துறை நடவடிக்கை. குடும்ப சுயநலத்திற்காக தமிழக மானத்தை பாஜகவிடம் திமுக அடகு வைத்திருப்பதாக தவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. தமிழகத்தை சுரண்டி கொள்ளையடித்து மத்திய அரசிடம் நெடுஞ்சான் கிடையாக சரணாகதி அடைந்திருப்பதாகவும் சாடல். தேனீக்களை பாதுகாப்பது நம்முடைய வேளாண்மை மற்றும் வருங்கால தலைமுறையினரையும் பாதுகாக்கும். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வேண்டுகோள். பயங்கரவாதத்திற்கு எதிராக நாட்டு மக்கள் ஒன்றுபட்டிருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். எல்லையை தாண்டிய பயங்கரவாத முகாம்களை நமது படைகள் துல்லியமாக அழித்ததாக பேச்சு. பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநில முதலமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம். விக்சித் பாரத் திட்டம் குறித்து முக்கிய ஆலோசனை. டெல்லி சென்று தமிழ்நாட்டின் உரிமை குரலை எழுப்பினேன். எதிர்க்கட்சியினர் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டதை ரசித்தபடியே டெல்லி பயணம் அமைந்ததாக நிதி ஆயோக் கூட்டம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மே 28ஆம் தேதி தீர்ப்பு.
சென்னை மகளிர் நீதிமன்றம் அறிவிப்பு. கால்நடை மருத்துவ படிப்புகளில் சேர நாளை முதல் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். +2 மதிப்பெண் அடிப்படையில் 597 இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தகவல். கோடை விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம். அருவிகளில் குளித்தும் படகு சவாரி செய்தும் மகிழ்ச்சி. கேரள மாநிலம் கொச்சி அருகே கடலில் மூழ்கிய சரக்கு கப்பலில் சிக்கி தவித்த 24 பேர் பத்திரமாக மீட்பு. 640 கண்டெய்னர்களுடன் மூழ்கிய கப்பலை மீட்க விரைந்தது இந்திய கடலோர காவல் படை. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட மக்கள் பேரணியாக சென்று போராட்டம். தடையை மீறி மறியலில் ஈடுபட முயன்ற மக்களை கண்ணீர் புகை குண்டு வீசி கலைத்த பாதுகாப்பு படை வீரர்கள். தனது மூத்த மகன் தேஜ் பிரதாப் யாதவை 6 ஆண்டுகள் கட்சியில் இருந்து நீக்கி ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் நடவடிக்கை. குடும்ப கௌரவத்திற்கும் கட்சிக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு. கோடை விடுமுறையையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள். ரவி மோகன் விவகாரத்தில் தன்னை பற்றி அவதூறு பரப்பினால் சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக நேரிடும். கொலை மிரட்டல் மற்றும் ஆபாசமாக வசை பாடியவர்களுக்கு பாடகி கெனிஷா எச்சரிக்கை.